ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் retorange.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டை பற்றி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து இன்கம் வந்து எடுக்க முடியாது. அது என்ன மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய ஒரே மிஸ்டேக்கு. என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் லைவாகவே. இதில் வந்து பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குது. ரைட் சைடில் வந்து பாருங்கள் பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு சில பேர்களுக்கெல்லாம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. ஒரு சில பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 204 இருக்குது. ஒரு சில பீப்புள்கிட்ட 104, 118 இந்த மாதிரிலாம் வந்து இன்கம் வந்து இருக்குது. ஆனால் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 000 தான் இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே மிஸ்டேக், இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஆனால் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னு தெரியாமே பாதியிலே விட்டுட்டு போயிடுறீங்க. தயவுசெய்து நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே காலை விடுறதும் தெரியாமல் காலை விடுறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப வந்து ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஆன்லைன் ஜாப்பும். ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ரொம்ப தெளிவாக எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல ஒர்க் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ரிசீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 ஹவருக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரிசீவ் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிற வந்து மை அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ என்னுடைய மை அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 669 என்கிட்ட இருக்குது. ரோபோட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் மெம்பருங்கிற இடத்துல வந்து 219 இருக்குது. இந்த 219 மெம்பருமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். இதில் 3/4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிசீவ்னு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு பே அவுட் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரீயாக எல்லாருக்குமே ரூ. 1260 இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். இதில் நான் வந்து எவ்வளோ வந்து வித்ட்ராவல் வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு லைவாக வந்து காட்டுறேன். என்னுடைய வித்ட்ரால் கேஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல வித்ட்ரால் ரெக்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ரூ. 900 நானே லைவாகவே உங்களுக்கு வந்து வித்ட்ரால் வந்து பண்ணி காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் எனக்கு வந்து ஒரு ரூ. 3000 நான் வந்து வித்ட்ரால் போட்டேன். எனக்கு அது வந்து ரூ. 2700 என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆனது. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆன ஸ்டேட்மெண்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து லைவாக வந்து காட்டுறேன். செப்டம்பர் 28ஆம் தேதி 3:17க்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆனது. ரூ. 3000 நான் வந்து வித்ட்ரால் கொடுத்துருந்தேன். எனக்கு ரூ. 2700 வந்தது. ரூ. 300 வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேமெண்ட் வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. மீதி கரெக்டாக ரூ. 2700 என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள். இதே மாதிரி தான் உங்களாலையும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரெகுலராக அந்த விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக யார் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் பே அவுட் வந்து எடுக்க முடியுது. என்றைக்குமே ஒரு விஷயத்தை வந்து உள் வந்ததுக்கப்புறம் என்றைக்குமே வெளியில் போகாதீங்க, பின்வாங்காதீங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை உங்களை டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை வந்து எடுக்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிருங்க. வெளியில் வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் ப்ராப்ளம், உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறீங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்க்கான லிங்க்கையும் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த retorange.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செல்ஃபாக ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணி இந்த இடத்துல இமீடியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வரும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து பை பண்ணிக்கலாம். அந்த ரோபோட்டை ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. முழுக்க ஃப்ரீயாகவே ரூ. 1260 வரைக்கும் உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2 வந்து கிடைக்குது. நீங்கள் பெர் ஹவருக்கு 1 ஹவருக்கு ஃப்ரீயாக மொபைலில் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து ரிசீவ்ங்கிறத கிளிக் பண்ணால் போதும். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிசீவ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இப்போ வந்து அட்டு ஒர்க்கில் இருக்குது. நான் 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் அப்படிங்கிறத இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்னுடைய பேலன்ஸ் வந்து பாருங்கள். மை பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ₹669 என்கிட்ட இருக்குது. இது மினிமம் வந்து ₹200 இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல பெர்சனல் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரியல் நேம் கேட்டிருப்பாங்க. 2வது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு
எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, பேங்க் நேம் கேட்டிருப்பாங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யுபிஐ அப்படிங்கிற ஒரு ஐடி கேட்டிருப்பாங்க. இதையும் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணும்போது பேங்க் டீட்டெயில்ஸை மட்டும் வந்து கொடுங்க. ஏன்னா யூபிஐயில் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. நான் வந்து வித்ட்ராவல் வந்து கொடுத்து பார்த்தேன். பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கஸ்டமர் கேர்ட்டே நான் வந்து சேட் போட்டு கேட்கல சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் வித்ட்ராவல் வந்து போடுறதா இருந்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வித்ட்ராவல் வந்து போடுங்க. இன்ஸ்டண்ட்டாக வித்தின் ஒரு 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து பே அவுட் வந்து ரிசீவ் ஆயிடுது. நான் எப்படி ஏர்ன் பண்ணனோ அதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஒரு புத்தம்புதிய அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.